சேலரி போடும்போது ஒரு சிலருக்கு வந்து பே டியூட்டி பே இதெல்லாம் வந்து கம்மியாக வரலாம். அது ஏன் கம்மியா வருது? அதை எப்படி சரி பண்ணுறது? அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒருத்தருக்கு பே கம்மியா வருதுன்னா, அதுக்கு காரணம் வந்து அவங்க அந்த மாதத்துல அவங்க வந்து எம்எல்ஓ அல்லது இஎல் அந்த மாரி லீவ் ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பே கம்மியா காட்டும். இதுக்கு வந்து டியூட்டி டேஸ் 20 நாள், லீவ் டேஸ் 11 நாள் அப்படி வர்றதுனால, அந்த லீவ் டேஸ் 11 நாளைக்குரிய சேலரி வந்து இங்க வராம வந்திருக்கு. இத எப்படி நம்ம சேலரி பில்ல கொண்டு வர்றது? அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இப்ப யாருக்கு கம்மியா இருக்கோ, அந்த எம்ப்ளாயி வந்து எம்எல் போட்டு அவங்க வந்து கலைஞர் ஆப்ல அப்ளை பண்ணி, அதுக்கு அப்ரூவ் குடுத்திருந்தா, அவங்களுக்கு லீவ் சாங்ஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங் என்ட்ரி அப்படிங்கிற என்ட்ரிய நம்ம போடணும். அத போட்டா தான் அந்த லீவ் சேலரி வந்து தனியா கால்குலேட் ஆகி வரும். அப்படி இல்லைன்னா, உங்களுக்கு அந்த லீவ் டேஸ்க்குரிய சேலரி கழிச்சிட்டு மீதி சேலரி மட்டும் தான் காட்டும். அந்த லீவ் சாங்ஷனிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் என்ட்ரி எப்படி போடுறதுன்னா, ஹியூமன் ரிசோர்ஸில லீவ் ப்ராசஸ் அப்படிங்கிறதுல போய்க்கோங்க. லீவ் ப்ராசஸ் அப்படிங்கிறதுல போயிட்டு, லீவ் ப்ராசஸ் அதில் போயிட்டு லீவ் ரிப்போர்ட்டிங் அண்ட் சாங்ஷனிங் என்ட்ரி அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதில் போயிட்டு எம்ப்ளாயி நம்பர் அதை போட்டு ஆக்ஷன் கொடுத்தீங்கன்னா கிரியேட் அப்படிங்கிறது வரும். இதில் போனீங்கன்னா லீவ் டைப் அன்னியன் லீவ் ஆன் எம்சி, அவங்க வந்து மெடிக்கல் லீவ் போட்டிருக்காங்க. அதனால் இது ஏற்கனவே அவங்க என்ட்ரி பண்ணியிருக்கிறதுனால அந்த லீவ் டைப்பில் வந்து வருது. அதை போட்டோடனே அவங்க எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் லீவ் போட்டாங்க, லீவ் ஸ்டார்ட் டேட், லீவ் எண்ட் டேட்டு அதுவாகவே வந்துடும். அந்த ரிப்போர்ட்டிங் டேட்டை வந்து நம்ம கொடுக்கணும். ரிப்போர்ட்டிங் டேட் கொடுத்தா தான் சேலரி வந்து ஃபுல்லாக கால்குலேட் ஆகி வரும். ரிப்போர்ட்டிங் டேட் வந்து லீவ் எண்ட் டேட்டுக்கு மறுநாள் தான் ரிப்போர்ட்டிங் டேட்டாக இருக்கும். இல்லை லீவ் எண்ட் டேட்டுக்கு மறுநாள் 11 மார்ச்னா 12 மார்ச் கொடுத்தாச்சு. ரிப்போர்ட்டிங் டேட் ஃபார் நோன் எக்ஸசிவ் லீவ் கன்சிடர்ட் ஆஸ் ஹாலிடே அப்படிங்கிறதுல அவங்க லீவ் முடிஞ்சு மறுநாள் சாட்டர்டே சண்டே லீவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் எஸ் கொடுத்து டேட்டு கொடுத்துக்கலாம். இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் டேட்டு கொடுத்துருங்க. ரிவ்யூ கொடுத்து அப்ரூவல் குரூப் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அந்த கொடுத்த ரிப்போர்ட்டை ஹெச்ஆரில் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து அதை அப்ரூவ் 3 லெவல் அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா, பண்ணிவிட்டு திரும்ப பேரோலில் போய் மார்க் ஃபார் ரீட்ரை கொடுத்தீங்கன்னா ஃபுல் சேலரி வந்துடும்.